ஓங்கி உலகளந்த உத்தமனே போற்றி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பானவர்களே, இந்த பதிவிலே நாம் சிந்திக்க இருக்கிற பகுதி ஆண்டாள் அவர்கள் எழுதிய திருப்பாவை என்கிற நூலிலிருந்து ஓங்கி உலகளந்த என்று தொடங்குகிற பாடல். 4000 திவ்ய பிரபந்தத்திலே 474 முதல் 503 வரையில் இந்த 30 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அதிலே திருப்பாவையில் 3வது பாடலாகவும் அமைந்திருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். அன்பானவர்களே, இந்த திருப்பாவை என்கிற நூல் பாவை நோன்பின் சிறப்பை பேசுகிறது. வைகறை பொழுதிலே பெண்களெல்லாம் எழுந்து நீராடி அந்த பரமனை வைகுந்தனை வழிபடுகிற நிலையை எடுத்துரைக்கிறது. மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு நோற்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த 3வது பாடல் அந்த பாவை நோன்பை நோற்பதின் பயன்களை எடுத்துரைக்கிறது. பாவை நோன்பின் பயன்கள், அந்த பாவை நோன்பின் பயன்களை எடுத்து சொல்லுகிற வகையில் ஓங்கி உலகளந்த உத்தமனின் சிறப்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த பாடல் வரிகளை கவனியுங்கள். ஓங்கி உலகளந்த உத்தமன். ஓங்கி என்றால் உயர்ந்து, இந்த உலகை அளந்தவன். நாமெல்லாம் மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை நாம் முழுமையாக அளக்க முடியுமா? அப்படி உலகத்தையே அளந்த உத்தமன் தான் எம்பெருமான். இது வைணவ சமயம் சார்ந்த நூல் என்பதனால் இங்கே திருமால் கண்ணனை சுட்டுகிறது. ஆனால் உண்மையிலேயே இறைநிலை என்பது, இறைவன் என்பவர் எல்லாவற்றையும் விட ஓங்கி இந்த உலகம் முழுமையும் தனக்குள் அடக்கி இருப்பவர். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த நிலையாகவும் இருப்பவர். இங்கே திருமாலை சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பற்றிய வரலாற்றை இந்த பதிவின் பிற்பாதியிலும் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த உலகத்தை அளந்தவனுடைய அந்த உத்தமனின் பேரை, புகழை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், நாம் அந்த பாவை நோன்பிற்காக நீராடி அவனின் புகழை சாற்றினால், நம் காலை கடமைகளை எல்லாம் நிறைவு செய்து பிறகு இறை வணக்கத்தை
மேற்கொள்ள வேண்டும். இங்கே இறை வணக்கமாக பாவை நோன்பை சொல்லி இருக்கிறார்கள். அந்த பாவை நோன்பை மேற்கொள்வதால் என்னென்ன நடக்கும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. குற்றம் துன்பம் எதுவும் இல்லாமல் நாடு முழுமைக்கும் நலம் பெறுகிற வகையிலே திங்கள் மும்மாறி. இங்கு திங்கள் என்பது மாதத்தை குறித்து வந்திருக்கிறது. மாதத்திற்கு 3 மழை மும்மாறி என்கிற வழக்கு உண்டு. அப்படிப்பட்ட மும்மாரியும் பெய்து ஓங்கு பெரும் சென்னல். மானுட வாழ்க்கை நிலையில்லாத ஒரு வாழ்க்கை நிலையாக தொடர்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை உணவு, உணவுக்கு அடிப்படை நீர்தான். நீர்வளம் இருந்தால்தான் நிலம் வளமாக இருக்கும். நிலவளத்தின் வழியே நமக்கு செல்வ வளம், உணவு வளம் கிடைக்கும். ஆக மாதம் மும்மாறி பெய்கிற போது அந்த ஓங்கி பெருகிய சிறந்த நெல் வயல்கள் எல்லாம் காணப்படும். அந்த நெல் வயல்களினூடே கயல் உகழும். கயல் என்றால் மீன்கள். மீன்கள் எல்லாம் துள்ளி குதிக்கும். அவையெல்லாம் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. அந்த குவளை மலரானது மலருகிற நிலையிலே அந்த மலரில் உள்ள தேனை பருகுவதற்காக வந்த கோடுகளையுடைய அந்த வண்டு தேனை உண்டு மயங்கி அப்படியே விழுந்து விடுமாம், அளவுக்கு அதிகமாக உண்டதனால். பிறகு தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். தன்னலம் பாராது பிறருக்காக தன்னுடைய இரத்தத்தையே பாலாய் கொடுக்கிறதே, அதனால் அது வள்ளல், பெருமை பொருந்தி அந்த பசுக்கள். நம்முடைய அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிறைந்து வழுகிற அளவிலே பால் கொடுக்கிற தன்மை பெற்றவை. இப்படி பால் வளமும் பெருகும். ஆயர்களினுடைய முதன்மையான செல்வம் ஆணிரைகளினுடைய செல்வம்தான். பால் கறத்தலும் அதன் வழி தயிர், மோர், வெண்ணெய் இவையெல்லாம் உருவாக்கி விற்றலும் இவைதான் ஆயர்களின் முதன்மை. ஆக பால்வளம் ஆயர்களுக்கு மிக சரியாக நிறைவாக கிடைத்து விட்டால் அவர்களுக்கு தேவையான செல்வங்கள் எல்லாம் நிறைந்துவிடும். அந்த செல்வம் நிறைவிற்கு அடிப்படை பாவை நோன்பு என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பாடலை இன்னும் சற்று ஆழமாக பொருள் விளங்க நாம் பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள். இங்கு பாருங்கள் சிறுமியர்களே, நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் 3 அடியால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக ஆக்கி கொண்ட உத்தமன் அவர். திருமால் 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். அதிலே ஒரு அவதாரம் தான் வாமன அவதாரம். அந்த அவதாரத்திலே இந்த உலகை அளந்தவர். பிறகு அவருடைய புகழை, சிறப்பை நாம் பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபட வேண்டும். அதற்கு நாம் நீராட செல்ல வேண்டும். இந்த விரதத்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து.
உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் செந்நெல் செழித்து வளரும். ஓங்கு பெறும் செந்நெல். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்து ஓடி மகிழும். ஊடு கயல் உகல. செந்நெல் ஊடு கயல் உகல. அந்த குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்ப தரும் நமக்கு. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இவ்வாறு என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும். வற்றாத செல்வத்தை தான் நீங்காத செல்வம் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு செல்வத்தை பெறக்கூடிய வழிகள் பல உண்டு. ஆனால் பெற்ற செல்வம் குறையாது தொடர்ந்து நிறைவாகவே நமக்கு பலன் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அது நல்ல வழியிலே நாம் பொருளை பெற்றிருக்க வேண்டும். அந்த நல்ல வழியிலே பெற்ற பொருள்தான் நமக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து கொடுக்கும். திடீரென்று மிகுதியான பொருளை இன்றைக்கு பெற்று நாளைக்கு அதைவிட மிகுதியான செலவு செய்வது நமக்கு லாபமில்லை. நீங்காத செல்வம் வேண்டும். அப்போது செல்வம், செல்வத்திற்கு ஏன் செல்வம் என்றார்கள்? அது சென்று கொண்டே இருக்கும், அதனால் அது செல்வம். நாலடியாரிலே செல்வம் குறித்து ஒன்று சொல்லுவார்கள். செல்வம் என்பது சகடக்கால் போல வரும். சகடம் என்றால் வண்டி, கால் என்றால் சக்கரம். வண்டியின் சக்கரம் கீழும் மேலுமாக எப்படி சுழன்று கொண்டே இருக்கிறதோ அதுபோல ஒரு நேரம் நமக்கு இருக்கிற செல்வம் இன்னொரு நேரம் இல்லாமல் போகும். திடீரென்று அது வரும். அது சுழன்று கொண்டே மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும். இப்படி மாறி மாறி செல்லுகிற செல்வம் எவை? மாறாமல் நம்மிடையே நிலையாக இருக்கும் செல்வம் எவை என்பதை நாம் உணர வேண்டும். அறிவு செல்வம் தான் நிலையான செல்வம். அந்த ஆண்டவன் பற்றிய, இறைநிலை பற்றிய அந்த முழுமையான அறிவுபூர்வமான அந்த அறிவு சிந்தனை நமக்கு நீங்காத செல்வம். அந்த செல்வம் நமக்கு இந்த பாவை நோன்பின் வழியேயும் கிடைக்கும் என்கிறது இந்த திருப்பாவை. இந்த திருமால் 10 அவதாரங்கள் எடுத்தார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். கூடுதல் செய்தியாக அவை பற்றி நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், கல்கி அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பலராம அவதாரம், ராம அவதாரம், பரசுராம அவதாரம். அன்பானவர்களே, முதலாவதாக நாம் அறிகிற அவதாரம் மச்ச அவதாரம். இந்த மச்ச அவதாரம் என்பது, மச்சம் என்றால் மீன். சோமுகாசுரன் என்கிற ஒரு நபர், அவர் வேதங்களை எல்லாம் திருடி சென்று கடலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டாராம். அப்போது திருமால் பெரிய சுறாமீனாக உருவம் தாங்கி கடலுக்கு அடியில் சென்று அவனை சம்ஹாரம் செய்து அவனோடு போரிட்டு அவனை கொன்று அழித்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் தந்தாராம். இதுதான் மச்ச அவதாரம். அடுத்ததாக கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை. இந்த திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக கடைந்த போது அந்த மத்தாக இருந்த அந்த மந்திரமலை கடலுக்கு அடியில் மூழ்காமல் இருப்பதற்காக திருமால் ஆமை அவதாரம் எடுத்து, அதாவது கூர்மம் அவதாரம் எடுத்து தன் முதுகிலே
தாங்கிக் கொண்டாராம். மூன்றாவது வராக அவதாரம். இரண்யாட்சன் என்கிற ஒரு அசுரன் பாதாள லோகத்தில் இருந்தபடி தேவர்களை துன்புறுத்த அவர்களெல்லாம் அந்த துன்பத்தை தாங்காமல் இறைவனிடம் முறையிட, அப்போது பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி அங்கு சென்று அவனை அழித்தாராம். இது வராக அவதாரம். அடுத்ததாக நரசிம்ம அவதாரம், நான்காவது அவதாரம். இது தன்னுடைய பக்தனான பிரகலாதன், அந்த பிரகலாதனை இரண்யனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக பெருமாள் நரசிம்ம அவதாரம் எடுத்து அந்த இரண்யனை கொன்று தன்னுடைய பக்தனை காப்பாற்றினார். ஆக தன் பக்தனை காப்பாற்ற திருமால் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். அடுத்தது வாமன அவதாரம். வாமனர் என்றால் அந்தனர், அதிலே குள்ள அந்தனர் வாமனன். இந்த குள்ள அந்தனராக அவதாரம் எடுத்தார் ஒரு நிலையிலே. இந்த மலைநாட்டை ஆண்ட மகாபலி என்கிற ஒருவர், அவர் ஆணவத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு வேளையிலே அவருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக குள்ள அந்தணனாக, அதாவது வாமன வடிவத்தை எடுத்துக்கொண்டு மாவலியினுடைய ஆணவத்தை அடக்கி திருமால் அவருக்கு முக்தியை கொடுத்தாராம். இது வாமன அவதார செய்தி. ஆறாவது பரசுராம அவதாரம். ஜமதக்கினி என்கிற ஒரு முனிவர், அந்த முனிவரினுடைய மகனாக பிறந்து தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கிற தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, தந்தை என்ன சொன்னாலும் அதை செய்கிற மகன் என்கிற ஒரு நிலையை நாட்டுவதற்காக தாயின் தலையையே இவர் கொய்து விட்டாராம். கொய்துவிட்டு பிறகு அதே இறைவனர் தந்தையிடம் சென்று தன் தாய்க்கு உயிர் வரம் கேட்டாராம். இப்படியான நிலைக்கு திருமால் எடுத்த அவதாரம்தான் பரசுராம அவதாரம். அடுத்து ராம அவதாரம். ஏழாவது அவதாரம் ராமாவதாரம். ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காகவும், பெற்றவர்கள் சொல்லை, அதாவது பெற்றோர்கள் தாய் தந்தையர் அவர்களின் சொல்லை கேட்டு நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தவும், அநியாயத்தை எப்பாடுபட்டேனும் வேறறுக்க வேண்டும் என்பதை உணர்த்தவும், சிவபக்தனாக இருந்தாலும் காமத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் யாராயினும் அவர்களை அழிக்கவும் திருமால் எடுத்த அவதாரம் ராம அவதாரம். அன்பானவர்களே, மீண்டும் இதை நன்கு மனதிலே சிந்தித்து பாருங்கள். ஒருவனுக்கு ஒருத்தி, பெற்றவர்களினுடைய சொல்லை கேட்டு நடத்தல், அநியாயத்தை எப்பாடுபட்டேனும் வேறறுத்தல், இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் காமத்திற்கு அடிமையானால் முழுமை அடைவது அரிது. இதையெல்லாம் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அடுத்து பலராம அவதாரம், எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம். திருமால் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் முன்பு அவரது சயனமான ஆதிசேஷன் பலராமனாக உருவெடுத்ததாகவும், திருமால் அதனை கௌரவிக்க தன் அண்ணனாக உருவெடுக்க செய்தார் என்பதும் பலராம அவதாரத்தின் வரலாறு. அடுத்தது கிருஷ்ண அவதாரம். ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கண்ணன் தனது சிவயோக மகிமையால் சிவபெருமானாகவே இருந்து
குருஷேத்திர அந்த யுத்தத்திற்கு காரண பூதராய் அழித்தல் தொழிலை செய்ததாக பாகவதம் கூறுகிறது. கிருஷ்ணாவதாரத்திலே போர்க்களத்திற்கு வந்தார் இல்லையா, அந்த அவதாரம். இறுதியாக கல்கி அவதாரம், 10வது அவதாரம் கல்கி அவதாரம். இந்த கல்கி அவதாரம் கல்கின் என்றும் பாவநாசன் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்து சமயத்தின் கூற்றுப்படி விஷ்ணு பகவானின் 10வதும் இறுதியுமான மகா அவதாரம். கல்கி பகவான் கலியுகத்தில் தோன்றி அனைத்து தீயவைகளையும் அழிப்பார் என்பது ஒரு கூற்று. கல்கி என்பதன் பொருள் காலம் அல்லது முடிவிலி. ஆக இவைதான் திருமாலின் 10 அவதாரங்கள். அன்பானவர்களே, மீண்டும் இந்த பாடலை நாம் சிந்திக்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். விளக்கத்தை கேளுங்கள். சிறுமியரே, நம் பரந்தாமன் வாமன் அவதாரத்தில் 3 அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கி கொண்ட உத்தமன், அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம். இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் 3 முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை போக்கும். மழை காரணமாக வயல்களில் சென்னல் செழித்து வளரும். மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும். குவளை மலர்களில் புள்ளிகளையுடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிறங்கி கிடக்கும். வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும். என்றும் வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் என்கிறது. அன்பானவர்களே, திருப்பாவை என்றாலே கிருஷ்ணாவதாரம் குறித்து பாடப்படுவதுதான். அதிலே முதல் 10, அடுத்த 10, அதற்கு அடுத்த 10 என 3 பிரிவு, ஆக 30 பாடல். அதிலே ஒரு பாடலில் வாமன அவதாரத்தையும் பாடியிருக்கிறார் ஆண்டாள். திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் என்பார்கள். அதனால் அதை உத்தம அவதாரம் என்று போற்றுகிறார்கள். பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் அனுகிரகமாக இருக்கிறது. இந்த பாடல் திருக்கோவிலூர், விழுப்புரம் மாவட்டம், உலகளந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டிருக்கிறது. அன்பான செல்வங்களே, இந்த பாடலையும் இறைநிலை பற்றிய தெளிவு, நாடு முழுமைக்கும் அனைவரும் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வை, பாவை நோன்பின் பயன்கள் என்கிற இந்த வகையிலெல்லாம் அறிவதற்கு ஏதுவாக இந்த ஓங்கி உலகளந்த என்று தொடங்குகிற பாடல் அமைந்திருக்கிறது. இதன் வழியும் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இனிய அன்புடன் முனைவர் பச்சையப்பன்.